இந்த கை தான் தெரியும். இப்போ இந்த கையில் வந்து ஹேரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, இப்படிலேருந்து இப்படி போகுது, கிராஸாக போகுது. சில பேருக்கு இப்படி நேராக இருக்கும், சில பேருக்கு கிராஸாக போகும். நம்மளோட பேக்ஸோட இதே வந்து எப்படின்னா எடுக்கிற மெத்தடே பார்த்திங்கன்னா ஹேரோட ஆப்போசிட் லைனில் தான் நம்ம இழுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வலியும் இருக்காது, அந்த ஏர் பபிள்ஸ் சொன்ன இல்லையா, ஆப்போசிட் ரியாக்ஷனும் ஆகாது. அப்போ ஹேர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேஸ்ட்டே பண்ணணும் முதல்ல. இப்போ இவங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கிறதுனால நம்ம பேஸ்ட் வந்து இப்படியே பண்ணுறோம். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இப்போ இதை ஃப்ளக் போட்டு விட்டு அப்படியே ஹீட் பண்ணி ஹீட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு சேரை வச்சு இது பண்ணி இதை ரெண்டாக ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 பேஸ்ட் வரும். ஒன்று கையில் பிடிக்கும், 2 வருதுடா, 2 வருது. ஒன்று என்ன பண்ணுறேன், என்ன சொன்னேன், ஹேர் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தானே பண்ணணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு இங்கே மேலே அப்ளை பண்ணுறேன். முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டிஃபில் க்ரீம் அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒட்டி எடுப்போம். இல்லாட்டி ஸ்கின்னில் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கை ஒட்டி எடுப்போம். இப்போ டேரெக்டாக இதுலேயே அவங்களே கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம். நல்லா இது பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஹேர்லாம் வரணும் இல்லையா, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். இப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இழுக்கணும் அப்படின்னா அவங்க ஃபேஸை அப்படி திருப்பிக்க சொல்லணும், ஏன்னா டக்குன்னு மூஞ்சில் இடிச்சிடுவோம். சரியா, அதனால் இடிக்க சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது வந்துருச்சா, முடி நல்லா தெரியுதா எடுத்தது. இப்படி இழுத்தா தான் வரும். நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இழுத்தீங்க அப்படின்னா வராது. ஓகேவா, இப்போ அடுத்த லேயர் போவோம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வலிக்கும் தான் சரி, வலிக்காமலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, பொறுத்துக்கிற அளவு தான் இருக்கும். தெரியுதா மேடம், உங்களுக்கு தெரியுதா மேடம்? தம்பியை சேரில் உட்கார வச்சுட்டு தான் வாங்கலேன், செல்லு தான் வச்சுருக்காருல, ஏன் மடியிலே தூக்கி வச்சுருக்கீங்க? நல்லா ப்ரெஸ் பண்ணிடுறா, ஸ்கின்னில் நல்லா ஒட்டுனா தான் சரியாக வரும். கஸ்டமர் திரும்பிக்கு சொல்லுங்கள், ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ஓகேவா, இந்த ஒரு ஸ்டிஃபாக வச்சு ஒரு கை ஃபுல்லாகவே எடுத்துடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டிஃபாக அப்படியே மாற்றிட்டு இருப்பாங்க. எவ்வளோ வருதோ மேக்ஸிமம், வராதப்போ நம்ம ஸ்டிஃப் மாற்றிக்குவோம், வர்ற வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். இல்லை அது அப்படியே விடுங்க, ஹீட் ஆகட்டும். அந்த இதை மட்டும் பாயிண்ட் போட்டுக்கிட்டு அந்த சைடு இருக்கா பாயிண்ட்டு எதுடா, அது ஒரு மாடலுக்கு காமிக்கிறேன். ஹாட் வேக்ஸ் சும்மா லைட்டாக போட்டு காமிக்கிறேன், தெரிஞ்சுக்கணும்ல, அப்புறம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. பாருங்க எவ்வளோ முடி வந்துருக்கு தெரியுதா? சரி பார்த்துக்கிட்டீங்களா? இது அந்த இது பார்க்கலையா? அதை இப்போ இங்கே போகையில் நம்ம என்ன பண்ணிடலாம், இப்படி போயிடலாம். இப்போ இந்த முடி இப்படி தான் இருக்குது, லைட்டாக தான் இருக்குது, தெரியுதா? மடி இந்த முடி லைட்டாக தான் கிராஸ் இருக்குது, அதனால நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக கை விரலை நீட்டுங்கப்பா. இப்படி ஒரு பெஞ்ச் மேலேயோ இல்லை இது மேலேயோ வச்சுட்டு நம்ம இது பண்ணுவோம். இப்போ இது பண்ணுறோம், லைட்டாக கீழே மடக்கலாம், லைட்டாக கீழே மடக்கு. வந்துச்சா? ரைட். இப்போ இந்த இடம்லாம் முடி இருக்கு உங்களுக்கு. லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க, அந்த சுருக்கம் இல்லாமல். சில பேருக்கு இந்த ஃபிங்கரில் என்ன இருக்கும் அதெல்லாம் லாஸ்ட்டாக எடுத்து விட்டுணும். சாந்திக்கு தான் முடி அழகா. ஆமாம், நிறைய கையில் பாப்பாக்கெல்லாம் இன்னும் முடிய
ஃபேஸ்லேயே இதே போடலாம் ம் ஆனால் அந்த தாராளமாக ஷேப் கிடைக்குங்களா? கிடைக்கும் கிடைக்கும். த்ரெட்டிங்கே இப்போ பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்காது. சும்மா அந்த எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் நம்ம போட்டு மெனக்கட்டி எடுக்கிறதுக்கு நானும் அப்படி தான் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்கன்னு வாயை வலிக்கும்ல, அதனால் எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் வேக்ஸில் எடுத்துகிட்டு ஷேப் மட்டும் த்ரெட்டில் கொடுத்துருவேன். இது ரெண்டா நறுக்கிக்கலாமா மேடம்? நறுக்கிக்கலாம். இப்போ கைங்கிறனால நான் பெருசாக வச்சுருக்கேன். ஃபேஸ்னால் ரெண்டாக நறுக்கிப்பேன். கை ஒரே நீளமாக தானே இருக்குது உங்களுக்கு, அதனால் நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் பெருசாக. இப்படி மடக்கி சொல்லுங்கள், இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. மடக்கிட்டு இப்படி இருக்கணும் ஆப்போசிட் சைடில். இந்த வேலை எல்லாம் உள்ள வந்து நல்லா வச்சு ஓகேவா? இப்படி வரல, அப்போ வேறு ஸ்டிச் மாற்றிக்கணும். சரியா? ரெண்டுமே ஒரே மெத்தட் தான், ஸ்டிச் தான் மாற்றோம். இது எப்படி ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சா, இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த முடியெல்லாம் இப்படி இருக்கு பாருங்க. இப்போ இங்கே உள்ள முடியெல்லாம் இப்படி இருந்துச்சா, மேலே இருந்துச்சா, இப்போ இந்த முடி வந்து கீழே இருக்குது. இதை வந்து நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. முடியை நல்லா பார்த்துக்கோங்க, வரலைன்னா முடியோட டைரக்ஷன் மாறி இருக்குன்னு அர்த்தம். வந்துருச்சு பாருங்க, ஆப்போசிட் இருக்கு. இது எல்லாமே இது மெல்ட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். கிண்டி விடுங்க, ஸ்பூனை வச்சு கிண்டி விடுங்க, எல்லாமே மெல்ட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், கட்டியாக தானே இருக்குது. இப்போ யாராவது அந்த கைக்கு செய்யணும். இப்போ வந்து ப்ளவுஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
ப்ளவுஸ் வரைக்குமே நம்ம செய்யணும். அவங்க என்ன அளவு பிரைடு வராங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு கல்யாணம் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்ட்டு ஃபுல்லாகவே பண்ணிடணும். சரியா? இப்போ இவங்களுக்கு என்னன்னா நம்ம கீழே வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபிங்கர்ஸில் பார்க்கணும், ஃபிங்கர்ஸ்லையும் எடுத்துடணும் கண்டிப்பாக. இந்த மெஹந்தி எல்லாம் போடையில ஃபிங்கர்ஸில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மேக்ஸிமம் டைம் எத்தனை மணி நேரம் என்னது இந்த வேக்சின் இருக்க 10 நிமிஷத்தில் எடுத்துடணும். நம்ம எடுக்கிறது தான் 10 நிமிஷம் தான் டக்கு டக்குன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ½ ஹவர் சொல்லுங்கள், இல்லை டைம் இல்லை அப்படின்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்பீடு காமிக்கணுங்க. டக்கு டக்குன்னு அப்ளை பண்ண இந்த கையில் ஒருத்தர் இந்த கையில் ஒரு இடத்துலனா 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடும். ஒரு இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அப்போ இந்த கைக்கு அந்த கைக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படி இன்னும் அவ்வளோதான் 10 நிமிஷம். இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இந்த ஃபேஸில் போட்டோன்னே பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ள அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க அந்த பிசு பிசுப்பை எடுக்கிறதுக்காக. இதை வந்து 2 கைக்கும் பாதி பாதியாக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு அந்த பபுள்ஸ் தான் தெரிய ஆரம்பிக்குது. எங்க பபுள்ஸ் இல்லை, ஏன் இது ஹேர் தான். குட்டி ஹேர், குட்டி குட்டியாக இருக்குது இந்த இடத்துல. ஹேர் தெரியுது அவங்களுக்கு, எடுக்கணும் இந்த இடத்துல. பபுள்ஸ்னால் அது நல்லாவே பெருசாக தெரியும். எங்கே உங்கள் கையில் ஒரு ஸ்டிக் கொடுத்துறீங்க இந்த இடத்துல இது தெரியுதுல்ல. அதுக்கு தான் இவங்களை உட்கார வச்சு நமக்கெல்லாம் தூட முடியும். அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை தானே. ரெட்டிங் பண்ணல. ரெட்டிங் நான் பண்ணேன். நானும் பண்ணல, நானும் பண்ணல. ஓகேடா, எங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த கையே. அந்த கைக்கு யார் பண்ணுறீங்க? பண்ணுறேன்.